வணக்கம். வணக்கம். போன வீடியோல நம்ம போட்டிருந்தோம் சிவனுக்குள்ளதான் பெருமாள் இருக்கிறாரு அப்படின்னு நிறைய விடயங்கள் அது சார்ந்து நீங்க பேசியிருந்தீங்க. நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதுல குறிப்பாக ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, அக்கா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு பெருமாள் கோவில் உள்ள ஜீவ சமாதி சட்டை முனிநாதர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து அடைஞ்சிருக்கிறாரு. நீங்க சொன்னீங்க இல்லையா, எந்த கோவில்ல பெருமாள் கோவில் வந்து ஜீவ சமாதி இருக்குதான்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான ஒரு விளக்கத்தை வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஸ்ரீரங்கத்துல சட்டை முனிநாதர் இருக்கு அப்படின்னு. அதாவது நம்ம மன்னர்கள் காலத்தை பத்தி பேசியிருந்தோம். மன்னர்கள் காலத்துல தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கோயில்கள்லாம் உருவாச்சு. மன்னர்கள் காலத்துல யாருமே வந்து சிவனாலயங்கள் உருவாக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாரி, மன்னர்கள் காலத்துல யாரும் பெருமாள் கோயில் கட்டலை, சிவனாலயங்கள் தான் கட்டினாங்க. அப்படிங்கும்போது ஒரு வரலாறு இருக்கு. உங்களுக்கு வந்து சங்கர நாராயணன் கோயில், சங்கர நாராயணன் கோவில் திருக்கோவில், இது பேரு சங்கர நாராயணன் திருக்கோவில். இந்த கோவில் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, இது மருவி நாளாக நாளாக சங்கரன் கோவில் ஆயிடுச்சு. சங்கரன் யாருன்னா சிவன், சங்கரன் கோவில்னு வந்துடுச்சு. இந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த கோவில்ல ஒரு வரலாறு என்னன்னா, சிறப்பு மிக்க வரலாறு. அதாவது சங்கன் அப்படிங்கிற ஒரு பாம்பும் ரங்கன்கிற ஒரு பாம்பும் வந்து அந்த கோயிலை கட்டினதாகவும், கிட்டத்தட்ட நம்ம மன்னர் வந்து புலித்தேவன், அதாவது வெள்ளையர்களை வெளியே வந்து போங்கடா கப்பம் கட்ட முடியாது அப்படின்னு முதல்ல குரல் கொடுத்த புலித்தேவன் அந்த கோவில கிட்டத்தட்ட 15 தடவை வெள்ளையனை அடிச்சு விரட்டி இருக்கார், ஜெயிச்சிருக்கார். கடைசி 2 தடவை அவர் போர் புரிஞ்சதுல அவருக்கு இந்த கோயில்ல ஒரு அறை கொடுத்துருக்காங்க. அந்த அறையில அவர் ஒளியா மாறிட்டாரு, தன் விலங்கெல்லாம் உடைஞ்சு ஒளியா மாறிட்டாரு. இந்த பாம்பு அந்த கோவிலை கட்டினதுனால இந்த பாம்பு என்னுடைய சிவன் தான் உயர்ந்தவர், என்னுடைய பெருமாள் தான் உயர்ந்தவர்னு 2 பேரும் சண்டை போட்டு தவம் இருந்ததாகவும், அங்கே சிவன் காட்சி அளித்து எனக்குள் பெருமாள் அப்படிங்கிறத எப்படி நிரூபிச்சாருன்னா, சிவனும் பார்வதியும் சேர்ந்து எப்படி அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி சிவன் பாதி பெருமாள் பாதி கலந்த கருவறை தான் அந்த சங்கரன் கோயில்ல. கிருஷ்ணர் பாதி இருப்பாரு, சிவன் பாதி இருப்பார். சங்கரன் நாராயணன் திருக்கோவில். அப்போ ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிக பிரசித்தி பெற்றது. சூரியனுடைய கர்மா, புதன் கர்மா, இப்படி நவகிரகங்களும் ஒன்றா ஒரு இடத்துல சிவன் இருந்தாலே நவகிரகம் வந்து ஒரு புனிதமான ஸ்தலம் தான் அந்த இடம். அப்ப ஏற்பட்ட ஸ்தலம் இப்ப வெள்ளைக்காரங்காலத்துல எந்த ஒரு திருக்கோயிலையும் கை வச்சிருக்க மாட்டோம். அப்போ ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது பொதுவாகவே சுக்கிரனுடைய ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அந்த பையன் சொன்ன இடம் வந்து சட்டை முனிநாதர் ஸ்ரீரங்கம் அப்படின்னு. அப்ப அந்த சட்டை முனிநாதர் ஸ்ரீரங்கத்துல இருந்தாருன்னா அது சுக்கிரன். அப்ப சுக்கிரன்னா யாரு? சிவனுக்கு பொண்டாட்டி. யாரு? பார்வதி தேவி. அப்போ சுக்கிரன் நீச்சமா இருக்கிற அந்த கோயில் போனா அது நியாயமா பார்வதி கோவில். அப்ப அங்க சிவன் இல்லாம பார்வதி எங்க இருந்து வரும்? இப்ப சிவன் பார்வதி சேர்ந்த கோயில். அதான் சொன்னல, நம்மளுடைய தமிழனுடைய நிறைய விஷயங்களையும் புராணங்களையும் இன்னைக்கும் மாத்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நான் கூட ஒரு மெசேஜ் படிச்சேன். இன்னைக்கு தமிழனுடைய வரலாறு நாளுக்கு நாம இதே திருக்கோயில சங்கர நாராயணன் திருக்கோயிலுக்கு சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான், சிவனுக்குள்ளதான் விஷ்ணுன்னு ஏத்துக்கிட்டாலும் சைவர்கள் இந்த கோயிலை ஏத்துக்கிட்டாங்க. ஐயர் வைணவர்ங்கிற ஐயங்கார் ஏத்துக்கல. ஏன்னா பெருமாள் எப்படி சிவனுக்கு கீழே, மூளை என்னைக்குமே மண்டைக்கு கீழே தானே, சூரியனுக்கு கீழே தான் புதன்கிற கோள். அப்ப அவங்க இந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. எப்படி? வைணவர்கள் எந்த தெய்வத்தை வணங்குறாலும் அந்த கோயிலை தவிர வேற எங்கேயும் வரமாட்டாங்க. ஆனா அவங்க சொல்ற பரிகாரத்தை பூரா நீங்க செய்வீங்க. அவங்க என்ன பரிகாரம் சொன்னாலும், என்ன திதி தர்ப்பணம் சொன்னாலும் நீங்க கேட்பீங்க. ஆனா அவங்க உங்க கோவிலுக்கும் வரமாட்டான், உங்க பரிகாரத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டான். எப்படி? சிவனால் படைக்கப்பட்ட எந்த சிவன் கோயிலுக்கும் வரமாட்டாங்க. ஆனா இந்த சிவன் கோயிலே அவங்க ஏத்துக்கல. ஏன்னா எங்களுக்கு பெருமாள் மட்டும்தான் கடவுள் அப்படின்னா அவங்க கடவுளை மட்டும்தான் கும்பிடணும். ஊருக்குள்ள வேலையே கிடையாது. அப்போ ஊருக்குள்ள இருந்தது பூரா சிவனாலயங்கள். ஏன்னா சிவனுக்குள்ள பெருமாள் இருக்காரு, சிவனுக்குள்ள பார்வதி இருக்கு, சிவனுக்குள்ள சந்திரன் இருக்கு. 4 தெய்வங்களும், அது போக விநாயகன், முருகன் அவர் பிள்ளைகள், பல சித்தர்கள் அவன் பிள்ளைகள். ஆக மொத்த சிவனுக்குள்ள மொத்தமா சிவனை வந்து ஒருபோதும் அழிக்க முடியாது. எங்கும் சிவமயம் என் நாடும். அதனாலதான் அவனுக்கு பேரு தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எத்தனாயிரம் வருஷத்து பழமையான லிங்கம் கிடைக்கும்.
அது உள்ளதான் பெருமாள் இருக்காரு. அதை கொடையறதுக்கு கொடுத்த புத்தி தான் பெருமாள். நீ தனியா பிரிச்சு நீங்க பாக்குற வரைக்கும் சிவன்கிறவர் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார். சிவன்கிறது உயிருங்க, அதுக்கு உருவம் கிடையாது. அதாதியும் அந்தமும் அவன் அப்படின்னா மேல வந்து பிரம்மாம்பாங்க. நல்லா பாருங்க, சிவன் தலையில தான் சந்திரன் இருக்கும். அந்த நீர் வந்ததுக்கு சந்திரன் உருவானதுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சத்துல உயிரே உருவாச்சு. அந்த சந்திரன்கிறது சிவன் தலையில இருக்கும். அவன் தான் அம்மா பிரம்மா. நமக்கு சந்திரன்கிறது தாய், ஜாதகத்துல தாய். அப்போ சிவன் தலையில வச்சிருக்கான் தாய. எப்படி சிவனை படைச்சது யாருன்னு கேட்டீங்களே, நம்மளை படைச்ச நம்ம அம்மா தான் ஒவ்வொரு பிரம்மா. அதனாலதான் பிரம்மா மேல நோக்கி போறாரு, விஷ்ணு கீழே நோக்கி போறாரு. பாதத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது, அதான் கடலின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. அவர் போனாலும் சிவனுடைய பாதத்தை கண்டுபிடிக்க கடல் ஆழத்தை கண்டுபிடிப்போம். நம்ம ஐயா புள்ளிங்க இப்படி ஒவ்வொரு கதிர்வீச்சு ரேடார் கதிர்வீச்சை வச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்போ சிவன்கிறது சூரியனை வச்சு அந்த ரேடார் கதிர்வீச்சை வச்சுதான் சொல்றான். அப்போ இங்க புதனும் சூரியனும் சுக்கிரனும், கோமதி அம்மாள் இருக்கு. கோ அப்படின்னா அரசன், மதினா சந்திரன். அப்போ உங்களுக்கு அங்க இருக்கு சிவன் பார்வதியும் இருக்கு, சங்கர நாராயணன். அப்போ விஷ்ணு குலத்தை சேர்ந்தவர்கள் பெருமாளை ஏத்துக்கிறது இல்லை, பெருமாள் கோயிலுக்கு வர்றதில்லை. ஆனா நம்ம சைவ கோத்திரத்துல இருக்கிற எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போவாங்க. எங்களுக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா சாமியும் ஒண்ணுதான், எங்களுக்கு எம்மதமும் சம்மதம். இதெல்லாம் யாருக்கு இருக்கு? சிவன் அம்சம் கொண்டவர்களுக்கே பெருமையான பண்பும் எண்ணமும் ஓங்கி நிற்கும். தனித்துவமான எண்ணமும் இருக்காது. நம்ம தொட்டா தீட்டுன்னு எந்த சிவ வம்சத்தில் உள்ளவன்னு சொல்ல மாட்டான். நீ தாழ்ந்தவன்கிற எண்ணம் கூட சிவன் அடியார்களுக்கு இருக்காது. இங்க எதுவும் வேண்டாம் அப்படிங்கறதான் சிவன் அம்சம். இந்த பிரபஞ்சம் எல்லாம் இறைவனது, எல்லாம் எல்லாருக்கும் பொது அப்படிங்கிறது சிவனுடைய வம்சம். அதை எப்படி விட்டுற முடியும்? அப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கும் சிவமயம், என்றும் சிவமயம். எல்லா கோயில்களும் சிவனால், சிவன் அம்சத்தால் கட்டப்பட்ட கோயில்கள் தான். அதனால பெருமாள் கோயிலுங்கிறது இடையில வந்தது, அது சிவனுக்குள்ளதான் இருக்கு. எந்த சித்தர்களும் அந்த ஜீவசமாதி அடைஞ்சாங்கன்னா அதுவும் ஸ்ரீரங்கமும் சிவன் ஆலயமே, பெருமாள் கோவில் கிடையாது. வேணும்னா பூந்தமல்லிக்கு போங்க, மாங்காட்டுக்கு போங்க, வெள்ளீஸ்வரர்னு சிவன் கோயில் தான் இருக்கும். சுக்கிரன் இப்படி எங்க பார்த்தாலும் நவஸ்தலத்துக்கு நீங்க போய் பரிகாரம் பண்ணி போனீங்கன்னா ராகுவா சிவலிங்கம் தான் இருப்பாரு, கேதுவா சிவலிங்கம் தான் இருக்கும், சந்திரனா சிவனா தான் இருப்பாரு, சுக்கிரனா சிவன் தான் இருக்கும். உங்களுக்கு நவ கிரகங்களுக்கும் சிவலிங்கத்தை தான் வைத்து கோவில்கள் கட்டப்பட்டு இருக்கும் தமிழ்நாடு முழுவதும். அதனால எங்கும் சிவமயம், அதுக்குள்ள பெருமாள் இருக்க. அதனால அவருக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த இதுலயே ஊறிட்டாங்க நிறைய பேர். வந்து பெருமாள் பெருமாள் பெருமாள், நான் பெருமாள் இல்லைன்னு சொல்லலை, சிவனுக்கு உள்ளன்னு சொன்னேன். எப்படி இல்ல இல்ல உள்ள, எனக்கு வெளியே கிடையாது, என் மண்டக்கு உள்ள. அது ஒரு பாற்று. சிவன்கிறது உயிர், இதுல ஒவ்வொரு பாற்றும் ஒவ்வொரு கிரகம். அதில் புதன்கிற கிரகம் தான் புத்திக்காரகவும், புதன் தான் பெருமாளுங்கிறீங்க. அந்த புதன்கிற புத்தி கடல்ங்கிற இடத்துல நீச்சம். எங்க சுக்கிரன் வீட்டுல. அப்போ சுக்கிரன்கிற அந்த ஸ்தலமே எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். அப்போ அங்க யார் உச்சம்னா பார்வதி தேவி உச்சம். சுக்கிரன் நீச்சமா இருக்கிறவன் அங்க போய் வழிபடலாம். அந்த கோயில்ல பௌர்ணமி அன்னைக்கு போனாங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது எந்த கோயிலுக்குமே தயவு செய்து பௌர்ணமி போங்க, அமாவாசை தயவு செய்து போகாதீங்க. சிவன் ஆலயம் இருக்கும் இடம் எங்கும் பெருமாளே, பெருமாள் ஆலயமும் சிவன் ஆலயமே.